18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பசாமி உத்தரவிட்ட பிறகு அதை மாற்றுவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கா என்ன? இதோ நீ அறியாமலேயே உனக்கு பின்னாலிருந்து உன்னை குழி தோண்டி புதைக்கவும் உன் வாழ்க்கையை சீரழிக்கவும் உன்னை கெடுக்கவும் நினச்ச பல மனிதர்களுக்கு அவங்க கண்ணு முன்னாலேயே வந்து அவர்களை தண்டிச்சு உன்னை சூழவிருந்த ஆபத்தையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக தான் இந்த கருப்பசாமி இப்போது உன்னை தேடி உன் கண்ணு முன்னால வந்து நிற்கிறேன். நானே உத்தரவிட்ட பிறகு இனி என் உத்தரவை மீறி எந்த ஆபத்தும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல உன் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரேன். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை உனக்கு கொடுப்பேன். அதை பயன்படுத்திக்கிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கஷ்டமும் கஷ்டத்தை கொடுத்தவர்களும் எல்லாமே நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்து போவதற்கான நேரத்தை நான் உருவாக்க போறேன் என் செல்லமே. எப்பவுமே உன் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்க. இந்த கருப்பசாமியின் அருள் பார்வை உனக்கு இருக்கும்போது என் கண் பார்வையில நீ பட்டு விட்ட பிறகு உன் வாழ்க்கையில எப்படி பிரச்சனைகள் வரும்? இருக்கிற பிரச்சனையையும் காணாமல் போக செய்வேன். இனி வரக்கூடிய ஆபத்துகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி தூக்கி போட போறேன். உன்னை ஏமாத்தி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை கவலைப்படுத்திட்டு மற்றவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி நான் விட்டுடுவேனா என்ன? இனிமே பொறுத்திருந்து பாரு. இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய இந்த பதிவை கேட்டுட்டினா நாளையிலிருந்து நடக்க போற நிகழ்வுகள் எல்லாம் உன் பயத்தை போக்கும் விதமாகவும் உன் கவலையை தீர்க்கும் விதமாகவும் தான் நிச்சயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியாக இருந்தாலே போதும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கேன். உன்னுடைய எண்ணமும் மனசும் உண்மையாக தூய்மையாக நேர்மையாக உன் வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக யார் வந்தாலும் யாராலும் நிற்க முடியாது தானே. அத்தனை பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமான மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற போறேன். வெற்றிங்கிறது மற்றவங்க மூலமாக உனக்கு கிடைக்கிறது. ஆனால் மனநிறைவு என்பது உன் மூலமாக நீ உனக்குள்ளேயே முடிவு செய்யக்கூடிய விஷயம். எப்போவுமே என்ன நடந்தாலும் எது கிடைச்சாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்க பழகு. ஏன்னா நாளைக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இன்னைக்கு இல்லாதது நாளைக்கு கிடைக்கலாம். இன்னைக்கு இருக்கிறது கூட நாளைக்கு உன்னை விட்டு பறி போகலாம். ஆனால் நல்லது தான் உனக்கு கிடைக்கும். கெட்டது தான் உன் வாழ்க்கையை விட்டு உனக்கு கிடைக்காம பறி போகுந்து இழக்க நேரிடுவாய். அதனால இருப்பதையும் இழப்பதையும் நினச்சி யோசிக்க வேணாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு நினச்சா அவனுக்கு முதல்ல தேவைப்படுற ஆயுதமே நிதானமும் பொறுமையும் தான். நீ எல்லா விஷயங்களையும் நிதானமாக கையாள கற்றுக்கோ. உன் பொறுமைக்கு பலனாக உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றிகளை கொடுப்பேன். இத்தனை நாளாக உன்னை கஷ்டப்பட விட்டு நான் வேடிக்கை பார்த்தேன்னா அதுக்கு காரணம் நீ எல்லாத்தையும் தாண்டி உனக்குள்ள தைரியத்தையும் நம்பிக்கையும் வரவழைச்சிக்கணுங்கிறதுக்காக தான். இந்த கஷ்ட காலத்தில் நீ நம்பிக்கையோட எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாண்டி வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீயும் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்ட. இப்போது உன் நேர்மறை எண்ணங்கள் உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்குவேன் செல்லமே. நான் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ததின் மூலமாக தான் இப்போ உன் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. அதை பார்த்து நானே மெய்சிலிர்த்து போகிறேன். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான பயணம்னு தெரிஞ்சும் கூட என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு பயணிக்கும் உனக்கு இப்போ நிறைய துணிவும் தைரியமும் வந்துடுச்சு. இனிமே உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ சுலபமாக விடுபடுவாய். நானும் என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கை பயணத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவங்களையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். இனிமே நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும். வாழ்க்கை எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு நீ வாழ ஆரம்பிச்சினா களைப்பு உன்னை நெருங்காமல் வெற்றிகரமாக உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நீ நினச்ச காரியங்களையும் நடத்திக்க முடியும். உனக்குள் இரத்த ஓட்டமாக இருக்கும் கருப்பசாமி நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன்.